அரியாங்குப்பம் சண்முகா நகர் பகுதியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் சண்முகா நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கோவிந்தன், சங்கர், சிவா, ஜோசப் ஆகியோர் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், சாமிநாதன், ராஜாராமன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி தொகுதி பொறுப்பாளர்கள் பலர் முருகன் அண்ணா இங்க போண்ணா சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோணிராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ராணி மெட்ராஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள், பிளானட் தலைவர் சுவாமிநாதன், ஹரிஹரன், HR ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி மேலாண்மை குழு தலைவி குமாரி, துணைத் தலைவர் வெங்கடேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். விழாவில் பள்ளி மாணவர்களின் பேச்சு, கவிதை, பாடல் பாடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் மாணவர்களின் ஆடல் கலை நிகழ்ச்சிகள், தேச தலைவர்கள் போன்று வேடம் அணிந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ராணி மெட்ராஸ் சார்பில் டி-ஷர்ட், பேண்ட் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டியிலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலும் பரிசு பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு அனைத்து மாணவர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜெயந்தி இலவசமாக குடையினை வழங்கினார். இறுதியாக இனிப்புகள் வழங்கி விழா இனிதே நிறைவு பெற்றது. பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் திரளாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். My name is Anushri. Since this year is a very joyful day for the students. It is celebrated 14th November. வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் கூட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டறிந்து போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேட்டி அளித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்கள் மன்றம் காவல்துறை உயரதிகாரிகள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் பொதுமக்கள் தங்களின் குறைகளை சுமூகமாக தீர்வு காண்பதற்கு உயரதிகாரிகளின் நேரடி பார்வைக்கு
சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து கூறி நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சுலபமாக உள்ளதாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியானது புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு போக்குவரத்து தொடர்பாக பல்வேறு குறைகளை கூறி இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர். இதனை கேட்டுக்கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா பொதுமக்களின் குறைகளின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு போக்குவரத்து சார்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 112 என்ற இலவச எண்ணை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இந்த 112 என்ற இலவச எண்ணை அழைத்து பிரச்சனைகளை காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு காவல்துறையினர் நேரில் வந்து விசாரணை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது காவல்துறை காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிராபிக் ஜாம் ஆகுது. மாடு அங்க இது டவுன் உள்ளே போற கோயில் வாசல்ல சுத்தமா டிராபிக் ஜாம் ஆகுது. கடை வச்சிருக்கனால அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை. எல்லா கடையும் ரூட்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி மக்களுக்காக போக்குவரத்து துறை சார்பில் எங்க கிட்ட இருந்து ஒரு அன்பான வேண்டுகோள். எங்க இதுல நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 112 சொல்லி ஒரு எமர்ஜென்சி நம்பர் இப்ப ஆபரேஷன்ல இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கு. இது ஒரு இன்டகிரேட்டட் எமர்ஜென்சி நம்பர். நீங்க எந்த எமர்ஜென்சிக்கா இருந்தாலும் நீங்க வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்க போலீஸ் அசிஸ்டன்ஸ்க்காக கால் பண்ணலாம், ஃபயர் எமர்ஜென்சிக்காக பண்ணலாம், ஆம்புலன்ஸ் தவளக்குப்பம் பகுதியில் பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை முன்னிட்டு பாஜகவின் புதுவை மாநில செயலாளர் ராமு அவர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலும் அதிகப்படியான வேட்பாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பதனையும் அதனின் வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் புதுச்சேரி மாநில செயலாளர் ராமு தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராஜலட்சுமி, கிரேஷ் பிரியா, பாகூர் தொகுதி பொறுப்பாளர்கள் வடிவேல், தொகுதி பிரமுகர்கள் கலைவாணன், செழியன், கணபதி மற்றும் பலரும் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி வெற்றி கோஷங்களை எழுப்பினர். பாரதிய ஜனதா கட்சி வாழ்க, பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க, வளர்க என்று கோஷங்களை எழுப்பி சிறப்பாக கொண்டாடினர். கொரவள்ளிமேடு தியாகி சுப்பிரமணி படையாச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதி கொரவள்ளிமேடு பகுதியில் இயங்கி வரும் தியாகி சுப்பிரமணிய படையாச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் துணைத் தலைவர் தில்லைக்கண்ணு காமராஜ் முன்னிலை வகித்து தலைமை உரையாற்றினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் காந்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக APJ அப்துல் கலாம் மக்கள் பாதுகாப்பு சாசன இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் மற்றும் உறுப்பினர்கள் யமுனா ரவி, ரவிச்சந்திரன், முனியப்பன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு IT மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் வழங்கி சிறப்பு செய்தனர். மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் நடனம், பாட்டு, கவிதை, பேச்சு, சிலம்பாட்டம் போன்றவைகள் நடைபெற்றன. இதனை கண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களை பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் விரிவுரையாளர் நிர்மலா மேரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பட்டதாரி ஆசிரியர் மஞ்சள் அழகி நன்றி கூறினார். தலைமை ஆசிரியர் பத்மபிரியா,
சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் அப்துல் கலாம் சாசனத்தின் பொறுப்பாளர்கள் இளங்கோ, ரவிசங்கர் மற்றும் மணிகண்டன் கலந்து கொண்டனர். பள்ளியின் துணைத் தலைவர் பேசுகையில், ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் பயிலுகின்ற மாணவ மாணவிகளை தங்களின் பிள்ளைகளாகவே ஆசிரியர்கள் கவனித்து வருகின்றனர். அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பாக பயின்று வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் எங்களுக்கு பெருமை என்று கூறினார். மேலும் அப்துல் கலாம் மக்கள் பாதுகாப்பு சாசன இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் பேசுகையில், தற்பொழுது நிலவி வரும் அரசு பள்ளிகளில் ஒவ்வொரு மாணவர்களும் சிறப்பாக பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் கடந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் தனியார் பள்ளிக்கு நிகராக வலம் வந்தனர். அதுபோல் இந்த ஆண்டும் 100% மதிப்பெண்களை பெற்று வரும் 3 மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்குவதாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்தார். மேலும் அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு எந்த நேரத்திலும் அப்துல் கலாம் சொன்னது போல என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன் என்று நிகழ்ச்சியில் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக நம்மை அனைவரையும் வரவேற்பதற்கு சிறப்பு விருந்தினர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு இவ்விழாவில் சிறப்பு முழு நேரமும் வித்திட்ட என் அருமை சகோதரரும் ஆசிரியர் அவை உள்ளே அழகா மிக சிறந்த பேச்சாளர் என் பிரபா நெல்லிக்கனியை ஔவையாரிடம் தருகின்றார். ஔவையார், கிடைப்பது கரியதானே, நெல்லிக்கனியை இது எப்போதாவது ஒரு ஆய்வாளர் ஒருவர் வேனில் கள்ளு குடித்துக் கொண்டு நடனமாடியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் குத்தாட்டம் போட்ட ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்தும் மற்ற போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம். அங்கிருந்து புதுச்சேரி 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஏனாம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆடலரசன் தலைமையில் உதவி ஆய்வாளர் கட்ட சுப்புராஜ் உள்ளிட்ட 4 காவல்துறையினர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்துவிட்டு மீண்டும் ஏனாமிற்கு காவல் வேனில் திரும்பினர். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் சார்பில் வெளியிட்ட உத்தரவில் 3 ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதில் தனது பெயர் இடம்பெறவில்லை. எனவே தாம் தப்பித்துக் கொண்டதாக காவல்துறையினரின் வாட்ஸ்அப் குழுவில் ஆய்வாளர் ஆடலரசன் பதிவிட்டதோடு கள்ளு குடிப்பது போல் கையில் கிளாஸ் வைத்துக் கொண்டு நடனமாடி அதனை வீடியோவாக பதிவு செய்து அதனையும் தனது காவல் நிலைய குழுவில் பதிவு செய்துள்ளார். அதனை அக்குழுவில் உள்ள சக காவல்துறையினர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் வீடியோ வைரலானது. அதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் ஆடலரசன் இந்த சம்பவம் குறித்து விளக்க வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் பணி முடித்துவிட்டு புதுச்சேரியில் இருந்து ஏனாம் திரும்பும் போது தன்னுடன் சபரிமலைக்கு மாலை அணிந்துள்ள 2 காவலர்கள் மோர் வாங்கி வைத்ததாகவும் அதனை தான் அருந்திக் கொண்டு நெடுந்தூர பயண களைப்பு தெரியாமல் இருக்க சற்று சந்தோஷமாக நடனமாடி அதனை வீடியோவாக பதிவு செய்து தாம் தான் தனது குழுவில் பதிவிட்ட நிலையில் அதனை யாரோ வெளியிட்டு தான் கள்ளு குடித்ததாக சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளதாகவும் தான் கள்ளு குடிக்கவில்லை, மோர்தான் குடித்ததாக மறுப்பு தெரிவித்து ஆய்வாளர் விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்ட நிலையில் ஆய்வாளர் ஆடலரசனை இடைக்கால பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வேனில் இருந்த மற்ற காவலர்களுக்கு துறை ரீதியான விசாரணை நடைபெறும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வாளர் தான் அருந்தியது கள்ளு இல்லை, மோர் என மறுப்பு வீடியோ வெளியிட்ட நிலையிலும் அவரை காவல்துறை தலைமையகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் நள்ளிரவில் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞரை கற்கள் மற்றும் கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 சிறார் உட்பட 9 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 6 பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் சிறார்கள் 3 பேரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 5வது குறுக்கு தெருவில் கடந்த 13ஆம் தேதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் சாரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது 2வது மகன் 23 வயதான சந்தோஷை ஒரு தரப்பினர் கற்களால் அடித்தும் கத்தியால் வெட்டியும் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து பெரியகடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்த சந்தோஷ் மலேசியாவில் பேங்கிங் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி வந்துள்ளார். இவரது நண்பர்கள் சிலர் டிவி நகரில் உள்ளதால் அப்போது அப்பகுதியை சுற்றியுள்ள ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் மது அருந்தி சுற்றி வருவது வழக்கமாக கொண்டுள்ளனர். அப்பொழுது சந்தோஷ் நண்பரான மாதேஷிற்கும் டிவி நகரை சேர்ந்த ஹானஸ்ராஜ் கும்பலுக்கும் இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் காரணமாக சந்தோஷ் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து தட்டாஞ்சாவடியில் உள்ள மார்க்கெட்டிங் கமிட்டியில் பதுங்கியிருந்த ஹானஸ்டராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் 9 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷ் தரப்பினர் ஹானஸ்டராஜ் நண்பரான விமலின் மண்டையில் அடித்ததில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே பகை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு ஹானஸ்டராஜ் மது போதையில் சந்தோஷிடம் போனில் அழைத்து ரெயின்போ நகர் பகுதிக்கு வருமாறு கூறியுள்ளனர். மது போதையில் இருந்த சந்தோஷ் தனது நண்பர்களுடன் ரெயின்போ நகர் 5வது குறுக்கு தெருவிற்கு சென்றுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் கற்களால் கடுமையாக தாக்கியதில் சந்தோஷ் மட்டும் ரத்த வெள்ளத்தில் கீழே விழ ஆனஸ்டராஜ் தரப்பினர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியை எடுத்து சந்தோஷை வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்ததை அடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த 23 வயதான ஹானஸ்டராஜ், 23 வயதான விமல் சந்திரன், 24 வயதான அருண்குமார், 21 வயதான விஸ்வ ஆதித்யா, 18 வயதான நிர்மல் மற்றும் கர்வடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த 22 வயதான லியோ அரவிந்தராஜ் மற்றும் 3 சிறார்கள் உட்பட 9 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள், இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 9 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 6 பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் 3 சிறார்களை அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். மூணா சின்ன 2 பேருங்க கிருபா கூப்பிடுங்க சார். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதி பேருந்து நிறுத்தம் அருகே இயங்கி வரும் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி உழவர்கரை தொகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மதுபான கடையை விரிவாக்கம் செய்வதற்காக கடையின் உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மதுபான கடையை அகற்றக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் உழவர்கரை பேருந்து நிறுத்தம் என்ற பேனரை கையில் பிடித்தபடி மதுபான கடைக்கு எதிராக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
விழுந்த அந்த குழந்தை அழுவுறது, அப்பா அப்பான்ற சங்காமங்கிங்களா உங்களெல்லாம் நான் வார்த்தை இன்னும் நான் வேணாம், என் வார்த்தையெல்லாம் கிடைக்காதீங்க. அந்த குழந்தை அழுவுற இது ஒரு நாளும் இங்க இருந்து வெளியில வரோம். நம்ம உழவுக்கர ஒரு பெரிய ஃபேமஸான தொகுதி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த 4 தெருவில் இருக்கிறவங்க காலையில வேலைக்கு போறவங்க யாருன்னா வெளியில வந்து முதல்ல பாக்குற இடம் நம்ம ராசாத்தி பார் தான். பண்றது, இந்த ஷட்டர் போடுறது, இந்த லொட்டு லோசுகள்லாம் இந்த இதோட நித்திக்கும். நான் நேத்தே பார்த்தேன். நான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நீ அங்க கொட்டா போட்டு குடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு, குடிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய இடம் உனக்கு தேவையாது. போராடி இருக்கிறேன்னு நினைச்சுன்னு இருக்காத, எனக்கு உண்மையாலுமே அதிகாரம் இல்ல. ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உழவுக்கர தொகுதி மக்களோட உணர்வுல என்ஆர் பிஜேபி அரசு விளையாடுறது வேலையா போச்சு. இங்க பக்கத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் கம்பன் நகர்ல இருக்கு. அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் காம்பவுண்டை ஒட்டி ஒரு மதுக்கடை இருக்கு, சிஎன்எஸ் பார்ன்னு சொல்லிட்டு. அடுத்தது இங்க நம்ம பள்ளிக்கூடம் இருக்கு, கம்பன் நகர் முனையில ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அரசு பள்ளிக்கூடம். அந்த காம்பவுண்டை ஒட்டி ஒரு பார் இருக்கு. இன்னைக்கு நம்ம உழவுக்கரை தொகுதியில, உழவுக்கரை பகுதியில ஒரு பஸ் ஸ்டாப் அருகில குடியிருப்பு பகுதியில ஒரு ராசாதி பார் இருக்கு. இந்த பாரை நிரந்தரமா மூட சொல்லி எத்தனையோ கட்ட போராட்டம் நடத்தியாச்சு. இன்னை வரைக்கும் அது என்ஆர் பிஜேபி அரசுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிற இடத்த சுத்தம் செய்து அதை விரிவாக்கம் பண்றாங்க. திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் விதிகளை மீறி கட்டணம் பெற்று சிறப்பு தரிசனத்திற்காக பக்தர்களை அழைத்துச் சென்ற ஆலய ஊழியர்கள் 2 மற்றும் தனியார் ஆலய வழிகாட்டிகள் 6 பேர் உள்ளிட்ட 8 பேரை சிறப்பு பிரிவு போலீசார் கைது செய்ததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நாள்தோறும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். மேலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகின்ற பக்தர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்து செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிறப்பு தரிசனத்தில் சாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்வதாக கூறி பக்தர்களிடம் தனியார் ஆலய வழிகாட்டிகள் அதிக அளவு பணம் பெற்றதாக காவல்துறையினருக்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட சிறப்பு பிரிவு காவல்துறையினர் ஆலயத்தில் பக்தர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்து சென்ற ஆலய ஊழியர்கள் 2 மற்றும் தனியார் ஆலய வழிகாட்டிகள் 6 பேரை கைது செய்து விசாரணைக்காக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து ஆலயத்தில் பணிபுரிந்த 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பணி புறக்கணிப்பு செய்ததால் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக பணி புறக்கணிப்பு செய்த ஆலய ஊழியர்களிடம் கோவில் நிர்வாக அதிகாரி பேச்சுவார்த்தை செய்து விசாரணைக்காக கைது செய்த 8 பேரை காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்தனர். இதனையடுத்து மீண்டும் ஆலய ஊழியர்கள் பணிக்கு சென்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அருண்குமார் மற்றும் தொழிலதிபர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. முன்னதாக மழலை வகுப்பு மாணவர்களுக்கு மாறுவேட போட்டி நடைபெற்றது. மழலை செல்வங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்று வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தின விழாவை புறக்கணித்து பழங்குடியின மக்கள் காந்தி சிலை அருகே மேளம் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தின விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அப்பொழுது கடந்த 20 ஆண்டு காலமாக மனைப்பட்டா கேட்டு போராடுவதாகவும் இதனை வழங்காமல் அரசு அலைக்கழித்து வருவதாக எதிர்ப்பு தெரிவித்த பழங்குடியின மக்கள் விழாவை புறக்கணிப்பு செய்து வெளியேறினர். தொடர்ந்து கடற்கரை காந்தி சிலை அருகே சென்ற அவர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் மேலும் கொட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், இலவச மனைப்பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம். ஆனால் இதுவரை அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த விழா என்பது பழங்குடியின மக்களை பின்னோக்கி அழைத்து செல்லும் விழா என்று குறிப்பிட்ட அவர், மத்திய அரசுக்கு பெயருக்காக காட்டுவதற்காகவே புதுச்சேரி அரசு விழா நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்வு கம்மன் கலையரங்கிலே நடைபெறுகின்ற அந்த விழாவிற்கும் இதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை தயவு செய்து பாருங்கள். இப்படி அரசு அதிகாரிகளே இந்த மக்களை பின்னோக்கி அழைத்து செல்லும் விதமாக, இந்த மக்களை சுத்தமாக ஒழித்து கட்டும் விதமாக செய்கின்ற வேலை தவறானது. ஒவ்வொரு ஆண்டும் பழங்குடி மக்கள் விழா என்று வைக்கிறார்கள். தவளக்குப்பம் பகுதியில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அபார வெற்றி பெற்றதை முன்னிட்டு பாஜக சார்பில் தொகுதி தலைவர் பிரகாஷ் என்கின்ற லட்சுமிகாந்தன் அவர்களின் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் மணவெளி தொகுதி பாஜக தலைவர் பிரகாஷ் என்கிற லட்சுமிகாந்தன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில செயலாளர் ஹேமமாலினி, மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி பொருளாளர் சத்யபாலன், மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா தினகரன், குமார், ராஜா, சக்திவேல், வாழ்முனி, முருகானந்தம், குமாரசாமி, பன்னீர்செல்வம், சரவணன், நாகமுத்து, பாண்டியன், முரளி, ஆறுமுகம், மகேஸ்வரி, நல்லசிவம், சகாயம், மகளிர் அணி தொகுதி தலைவி யோகப்பிரியா, ராகி, சாரதா, கலைசெல்வி, தண்டபாணி மற்றும் கட்சி பிரமுகர்கள் வெற்றி கோஷங்களை எழுப்பி சிறப்பாக கொண்டாடினர். வாங்க.